சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, அத்திய மாமா வராங்க. ஏன் கிரிஜா, மன்னிப்போட அர்த்தம் உனக்கு தெரியுமா? ஒருத்தரை மன்னிக்கிறதே திரும்பவும் அந்த தப்ப செய்யக்கூடாதுன்னு தான். ஆனா எப்படியாவது மன்னிச்சிடுவாங்கங்கிற தைரியத்துல திரும்ப திரும்ப பெரிய பெரிய தப்பா செய்யறது. அதுக்கு இப்போ தண்டனை கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் நீ எவ்வளவோ தப்பு செஞ்சிருக்க. அது எல்லாத்தையும் நான் மன்னிச்சு மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா இப்ப நீ செஞ்ச தப்பு தப்பு இல்ல, பெரிய பாவம். அண்ணி, அப்படி நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? பண்ணாதான் பாவம்னு இல்ல, பேசினாலே பாவம் தான். வார்த்தையால ஒருத்தங்களை துன்புறுத்தினா அது ஆளை கொல்றதுக்கு சமம். அதுவும் ஒரு பெரிய பாவம் தான். என்ன பாக்குற? ஹாஸ்பிட்டல்ல என் பையன் அழகு சுந்தரம் அவன் உயிருக்காக அங்க போராடிட்டு இருக்கான். ஆனா உன் வார்த்தையால ஈஸ்வரிய எந்த அளவுக்கு கொன்ன? எவ்வளவு பெரிய பாவம் அது. ஏன் கிரிஜா, ஈஸ்வரி அந்த கோயில்ல சக்கர பொங்கலை சாப்பிட்டதுனாலதான் நாங்க மயக்கமாகி கீழே விழுந்தேன்னு சொல்லும் போது அந்த ஊருக்காரங்க சுத்தமா நம்பல. அதே அளவுக்கு நீயும் நம்பாம பேசினியே. அப்ப அந்த ஊருக்காரங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இதே ஈஸ்வரியோட இதே வீட்டுல நீ ஒன்னாதானே இருக்க. அவளை பத்தி உனக்கு புரியாது, தெரியாது? அதெல்லாம் இல்ல நீ. ஈஸ்வரி தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு கிரிஜாவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் ஈஸ்வரி அவமானப்படுத்த இதுதான் சாக்குன்னு அவளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கா. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா, சின்னையா நீ கோவப்படாதம்மா. சின்னையா, நீங்க உட்காருங்க சின்னையா. பின்ன என்னடா இவ பேசுற பேச்சுக்கு கோவப்படாம என்ன பண்ண சொல்ற? ஆமா, இப்போ உன் மனசுல நீ என்னதான் நடிச்சிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீ சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த சாமியாடி வேண்டிட்டு கொடுத்த எலுமிச்சை பழத்தை நீங்க வாங்கலையா? அவர்கிட்ட நீங்க அருள் வாக்கு கேட்கலையா? அவரை எல்லாருமே நம்புற மாதிரி தான் நானும் நம்புறேன். அவ்வளவுதான். இதுல என்ன மட்டும் குத்த சொன்னா என்ன அர்த்தம்? என்ன பேசிட்டு இருக்க கிரிஜா? அந்த சாமியார கும்பிட்டேங்கிறதுக்காக அந்த ஆளு என் புள்ளைய வேலை எடுத்து குத்த வருவான். அத நான் ஒத்துக்கணுங்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி சொல்லல. அதுக்கு காரணம் இவதான்னு ஒத்துக்க சொன்னேன். அந்த சாமியாடி கோவிலுக்குள்ள தப்பு நடந்து போச்சுன்னு இவ்வளவுதான் வேலை எடுத்து குத்த வந்தாரு. அப்பதான் நம்ம அழகு வந்து குறுக்க விழுந்துட்டான். நம்ம அழகு ரத்த வெள்ளத்துல துடியா துடிச்சத, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருந்தத பார்த்து என் மனசு வேதனை தாங்க முடியாம ஈஸ்வரிய நான் அப்படி பேசினேன். நம்ம அழகு மேல இருக்க பாசத்துலதான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு, பாவம் இருக்கு, குத்தா இருக்கா? நீ சொல்லுங்க, நான் என்ன பண்ண? போதும், நிறுத்து கிரிஜா.
உன்னை விசாரிக்கவோ இல்ல விளக்கம் கேட்கவோ நான் உன்னை இங்க கூப்பிடல. இதுக்கு நானும் நீயும் என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுவும் ஒரு நல்ல முடிவுதான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும். அதான் இப்ப வந்திருக்கு. அத்தை, நீங்க மனச போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. இல்லனா உங்களுக்கு உடம்பு முடியாம போயிடும். சரி, நான் இத பத்தியும் கவலைப்பட மாட்டேன். பாத்துக்கிறேன். சந்தோஷ் சார் தான் கூப்பிடுறாரு. பேசு. வணக்கம் சந்தோஷ் சார். வணக்கம் ஈஸ்வரி. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? பொங்கல்லாம் நல்லபடியா முடிஞ்சுங்களா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு சார். நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வெரி குட் ஈஸ்வரி. ஞாபகம் இருக்குல்ல, நாளான்னைக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு. நடுவுல ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. உங்க அப்பாவோட கனவை நிஜமாக்க போற நாள் உங்க கைக்குள்ளர வரப்போகுது ஈஸ்வரி. இப்போதைக்கு வேற எதுலயுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணாம நல்ல கவனமா படிங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட் ஈஸ்வரி. சார், இப்ப இது என் அப்பாவோட கனவா மட்டும் இல்லாம என் அத்தை, சின்னையா, என் தங்கச்சியோட கனவாவும் நம்பிக்கையும் கலந்துருக்கு சார். அதனால இவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரியும் பெருமைப்படுத்துற மாதிரியும் நான் இந்த எக்ஸாம்ல ஜெயிப்பேன் சார். ஓகே ஓகேமா, ஆல் தி பெஸ்ட் ஈஸ்வரி. தேங்க்யூ சார். ஓகே ஈஸ்வரி, இதுக்கு மேல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்க படிங்க. பை சார். ஓகேமா, பை. தேங்க்ஸ் சார். ஈஸ்வரி, பார்த்தல்ல சந்தோஷ் சார் என்ன சொல்றாருன்னு? படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுமா. இந்த பிரச்சனை கிரிஜா, சம்பத் எதை பத்தியும் நீ யோசிக்காத. எக்ஸாம்ல மட்டும்தான் உன் கவனம் இருக்கணும். நல்லபடியா எழுதணும், அதுக்கு நல்லா படிக்கணும், சரியா? ஒரு ரூம்ல நீ போய் படி. அழகு பாவம், அவன் தூங்கட்டும். உனக்கு டீ வேணும்னா சொல்லு, நான் போட்டு தரேன். ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துப்ப? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. போய் படிக்கிற வேலையை பாரு, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரிங்க அத்தை, நான் அபிய கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு வரேன். போ. வா அபி. திவ்யா, வா. என்னப்பா? பாத்துப்பா. கீழே வை. பாத்து. ஏங்க, நம்ம தான் துணி எல்லாமே எடுத்து வச்சிட்டோமே, இதுல என்ன இருக்கு? ஏய், பணம் இருக்குடி கிரிஜா, பணம். யாராவது பாத்துற போறாங்க. ஏத்து சீக்கிரம் நீங்க. ஐயோ, ஆமா, ஏதுங்க இவ்ளோ பணம்? ஆமா, நான் மார்க்கெட்ல தனியா ஃபைனான்ஸ் பண்றேன்னா அதுக்கு இந்த பணம் தான் காரணம். இங்க பாரு, மீதிய கோல்டு பிஸ்கட்டா மாத்தி எல்லாத்தையும் லாக்கர்ல வச்சிருக்கேன். சூப்பருங்க, சூப்பர். இந்த ஈஸ்வரி மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் நம்மள விட்டு வச்சிருந்தானா இருக்கிற மொத்த கம்பெனியும் சுருட்டி எடுத்திருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாளே. நம்ம அவளை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சோம். ஆனா ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரியே விரட்டின கதையா மாறி போச்சு. டேய் தம்பி, யாருப்பா நீ? ஏமா, ஈஸ்வர கவிதை தானே? டேய், இது ஈஸ்வரி வீடுன்னு யார் உனக்கு சொன்னது? அழகண்ணன் தான் சொன்னாரு. ஏங்க, கேட்டீங்களா? அந்த முட்டாள் பையன் அழகு என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கான் கேட்டீங்களா? இது ஈஸ்வரி வீடா? இவன் சொல்றத வச்சு பார்த்தா ஈஸ்வரி நம்மள திட்டம் போட்டுதான் இந்த வீட்டை விட்டே அனுப்பியிருக்கா. டேய், யாரா நீ? நானா? பிரியாணி. பிரியாணியா? ஆமா, எனக்கு யாருமே இல்ல. மார்க்கெட்ல என்னை பார்த்துட்டு ஈஸ்வருக்கு என்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆபீஸ்ல தங்க சொல்லிட்டாங்க. இப்ப நான் அங்கதான் தங்கிட்டு இருக்கேன். ஈஸ்வரக்காவையும் அழகண்ணனையும் பார்க்க வந்தேன்.
இவ போலீஸ்காரியா? சம்பத் சார் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப இங்க தானே போட்டோ இருந்துச்சு, திடீர்னு எப்படி மாயமா மறைஞ்சு போச்சு? நான் ஒண்ணும் பண்ணல. இதான் சார் நடந்துச்சு. என்ன சார் நீங்களும் ஷாக் அடிச்ச மாதிரி நிக்கிறீங்க? ஒருவேளை இவன் சொல்றதெல்லாம் நிஜமா இருக்குமா? ஈஸ்வரியோட அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. இவளை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்க்கணுங்கிறது தான் அவளோட அப்பாவோட ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசை நிறைவேறதுக்காக ஒருவேளை அந்த ஆளே பேய அலைஞ்சிட்டு இருக்கான் போல இருக்கு. சார் அவன் எனக்கு மரண பயத்தை காட்டிட்டான் சார். அவனை சும்மா விடக்கூடாது சார். டேய் டோமரே, பேய் என்னடா பண்ண முடியும்? அவன் ஆசையை நிராசை ஆக்கி விடும் தல. சார் இந்த புல்லட்டை கொண்டு அந்த பழிய ஈஸ்வரி மேல போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும் சார். இன்னைக்கே இவனை என் கையாலே கொன்னுறேன் சார். என்ன தடுக்காதீங்க சார். சும்மா அவசரப்படக்கூடாது. எப்பவுமே தப்பு இல்லாம பண்ணணும். ஈஸ்வரி 2 நாளா வீட்டை விட்டு வெளியிலே வரல. இன்னைக்கு அவ வெளியில வரலங்கிறதுக்கு நம்ம கிட்ட சாட்சி இருக்கு. இப்ப நாம அவசரப்பட்டு இவனை கொன்னோன்னு வச்சுக்க, இவன் செத்து போன நேரத்துல ஈஸ்வரி வீட்டுல தான் இருந்தான்னு சாட்சியோட நிரூபிச்சு ஈஸியா தப்பிச்சிருவான். அதனால இப்ப இவனை நம்ம பொறுமையா தான் கொல்லணும். ஈஸ்வரி நாம மாட்டி விடணும்னு உணர்ச்சி வசப்பட்டா மட்டும் போதாது, புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். ஈஸ்வரிய நாளைக்கு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே வர வச்சு அதே நேரத்துல இவனை கொலை பண்ணி கரெக்டா ஈஸ்வரி ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி பண்ணிட்டா, அதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்து ஈஸ்வரி சார்பா கோர்ட்ல வாதாடினா கூட அவளை அந்த தண்டனையில இருந்து காப்பாற்றவே முடியாது. அது சரி சார், ஈஸ்வரிய இங்க எப்படி சார் வர வைக்க முடியும்? டேய், நம்ம விஜய் இருக்கான்ல, அவன் மூலமா தான் ஈஸ்வரிய வெளியே வர வைக்க போற. இங்க பாரா, காலையில அவனை ரெடியா இருக்க சொல்லு. சரி சார். புல்லட் குமார், இதுதான் உனக்கு வாழ்க்கையில கடைசி ராத்திரி. நாளை காலையில சூரிய உதிக்கும் போது நீ இருப்ப. ஆனா அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ அஸ்தமனம் ஆயிடுவ. பெட்டர் லக் நெக்ஸ்ட் ஜென்மம். என்னடா அழகு, அபி காலேஜ் கிளம்பிட்டா, அவளை கொண்டு போய் விடணும்ல? அம்மா அதாம்மா, என்னால இப்ப இந்த நிலைமையில கார் ஓட்ட முடியாதுல்ல. அதனால இன்னைக்கு ஈஸ்வரிய அபிய காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா? என்ன அழகு, அவ எப்படி கொண்டு போய் விட முடியும்? ஈஸ்வரி ராத்திரி முழுக்க கண்ணு முழிச்சு தூங்காம படிச்சிட்டு இருந்தா. இப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா தானே திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு படிக்க முடியும். அவெல்லாம் போவேன்னா வேணும்னா அபிய கொண்டு போய் நான் விட்டுக்கிறேன். இல்லத்த, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? ஈஸ்வரி,
இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நான் என்ன அபிய உப்பு மூட்டையா தூக்கிட்டு போறேன்? கார்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ண போறேன். இதுல என்ன கஷ்டம் சொல்லு? இல்லத்த, நான் அதுக்கு சொல்லல. இன்னைக்கு பீக் அவர் வேற, ரொம்ப டிராபிக்கா இருக்கும். இதுல நீங்க போயிட்டு வர்றதுன்னா கஷ்டம் தே. ஈஸ்வரி, பீக் ஹவர்ஸ்ல டிராபிக்கா இருந்தாலும் சரி, நான் கார் நல்லாவே ஓட்டுவேன். என்னது இது? அம்மா எந்த பக்கம் போனாலும் கேட்ட போடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? அக்கா, நீங்க இன்னும் டிஃபனே சாப்பிடல, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட வேண்டாமா? என்ன சொல்றீங்க சித்தி? அம்மா இன்னும் சாப்பிடலையா? அம்மா வாமா, வா, நீ முதல்ல சாப்பிடலாம் வா. டேய், எதுக்கு நீ இப்ப பதட்டப்படுற? நான் அபிய கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா, ராத்திரி நீங்களும் தான் தூங்கவே இல்ல. டிஃபனை சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்ல? ஆமா ஆமா, அம்மா ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஈசு, நீ அபி புள்ளிய கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போட்டு வந்துரு. மாட்டி விட்டுட்டீங்களே. என்ன ஈஸ்வரி, என்ன சொல்றாய்ம? மார்க்கெட்டுக்கு போறியா? ஆமா ஆமா, அது வந்துப்பா, ஈசு வழக்கமா மார்க்கெட்டுக்கு தானே போகும். அந்த நினைப்புல தான் அப்பா உளறிட்டம்மா. இல்ல 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 இல்ல, சொல்லிட்டம்மா, சொல்லிட்டேன். என்ன ஈசு, அபி பிள்ளைக்கு நேரம் ஆச்சுல, நீ இப்படியே மசமசன்னு பாத்துக்கிட்டே நிக்கிற, சீக்கிரம் கிளம்பு. என்ன அபிமா, உனக்கு காலேஜுக்கு நேரம் ஆச்சு இல்லையா? சொல்லு. ஆமா ஆமா அத்தை, நான் அபிய காலேஜ்ல விட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. படிக்கணும், சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணிடாத. அப்புறம் என்ன ஈசு, அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, சீக்கிரம் போ போ போ, அபி பிள்ளைய காலேஜ் கொண்டு போய் விடு. போ போ போ. அம்மா இருமா, அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துறேன். பாத்துடா. உட்காரு, வா. சின்னையா வரேன். ஈசு, அபி பிள்ளைய காலேஜில் விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுன்னு. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். சரிங்க சின்னையா. அபி பத்திரம். வரேன். அங்க என்ன நடக்குதுன்னு கண் காணிச்சு நீதான் அப்பப்ப எனக்கு போன் பண்ணி சொல்லணும். அதுக்கு நான் எவ்வளவு வேணாலும் உனக்கு பணம் கொடுக்கறேன். நீ என் கூடவே இரு. நம்ம எல்லாரும் ஒரு டீம், சரியா? ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவேன். ஈஸ்வரியை ஜெயிலுக்கு அனுப்பிடுவீங்கல்ல? அனுப்பிடுவேன். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம்ல? அட அம்மா, என்னதாம்மா உன் பிரச்சனை? விடாம இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லடி, நம்ம இது வரைக்கும் எவ்வளவோ பிளான் பண்ணிருக்கோம். ஈஸ்வரிய ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப போட்டிருக்க இந்த பிளானை எங்க சொதப்பிடுவோமோன்னு பயமா இருக்கு, சந்தேகமாவும் இருக்கு. இங்க பாரு, உனக்கு பயமும் தேவையில்லை, சந்தேகமும் தேவையில்லை கிரிஜா. நாளைக்கு ஈஸ்வரி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத மாட்டா. போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல அழுதுகிட்டே மூட்டு வலைய பாத்துக்கிட்டு உட்கார்ந்துருப்பா. போதுமா? அது போதுங்க, அது போதும். ஏங்க, கரெக்டா பெல் அடிக்குது பாருங்க. இந்த தடவை கண்டிப்பா நம்ம நினைக்கிறதுதான் நடக்கும். ஆம், ரம்யா தாங்க கூப்பிடுறா. ஐயோ, நல்ல செய்தியா சொல்லுடி புண்ணியவதி. ஹலோ. சொல்லு ரம்யா. சித்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்லு சொல்லு. ஈஸ்வரி வெளியே கிளம்பி போயிருக்கா. எங்க? அபிய காலேஜ்ல விட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போறேன்னு போயிருக்கா. சூப்பர் ரம்யா, கரெக்டான நேரத்துல கரெக்டான ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்திருக்க. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு நான் அப்புறமா பணம் போட்டு விடுறேன், செலவுக்கு வச்சுக்கோ. சரிங்க சித்தி, பாய், நான் வச்சிடுறேன். பாய். ஏய், இவனுக்கு மயக்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு, போய் அண்ணாட்ட சொல்லு போ. சரி போ சீக்கிரம். சார், புல்லட் குமாருக்கு மறுபடியும் மயக்கம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஊசி இன்னும் வரல சார். மயக்கம் தெளிஞ்சிடுச்சுன்னா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். என்ன சார் பண்றது? சொல்ற சார்,
நம்ம பிளான் படி எல்லாம் பக்காவா நடந்துருச்சு. விஜய் மார்க்கெட்ல இருந்து கிளம்பிட்டான். ஈஸ்வரி விஜயை விரட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல விஜய் பின்னாடியே அவ நம்ம இடத்துக்கு வந்துருவா. ஓகே, அப்படின்னா நம்ம திட்டத்தோட அடுத்த கட்டத்தை கூடி சீக்கிரம் அரங்கேற்றம் பண்ணிட வேண்டியதுதான். என்ன? ஓகே. குட் மார்னிங் புல்லட் குமார். என்ன முழிக்கிற புல்லட்டு? மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சு பாக்குறவங்க எல்லாம் வழக்கமா கேட்கிற கேள்விய நீயும் கேட்க வேண்டியதானே? சம்பத், என்ன ஆளை வச்சு கடத்தி தூக்கிட்டு வந்தது நீதானாடா? என்ன புல்லட்டு, கேள்வியை மாத்தி கேட்டுட்டியே. நியாயமா நீ இப்போ நான் எங்க இருக்கேன் இப்படித்தானே கேட்டிருக்கணும்? நம்பிக்கை துரோகி. புல்லட் இரு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வீணா டென்ஷன் ஆகி இருக்கிற கொஞ்ச நஞ்ச எனர்ஜியும் லாஸ் பண்ணிட்டு இருக்க? பாரு, நல்ல தாம்பு கயிறு போட்டு உன்னை கட்டி வச்சிருக்கேன். ஏய், அவுத்து விடுறா, அவுத்து விடுறா. உன்னை அவுத்து விட தான் போற புல்லட். உன்னை இங்கேயே கட்டி வச்சிருந்தா இந்த பில்டிங்கை கட்டி முடிக்க வேணாமா? உன்னை இங்கிருந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். எந்த இடம் பாக்குறியா? அங்க. என்ன மேல கை காட்டினதும் மேல ஃப்ளோர்னு நினைச்சிட்டியா? அதுக்கும் மேல சொர்க்கலோகம். ஏய் சம்பத், வேணா சம்பத், நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட வாலாட்டிட்டு இருக்க. நீ இத உன்னை யாருன்னு தெரியாம வீணா கோவப்பட்டுட்டு இருக்க. இங்க பாரு புல்லட்டு, நீ எனக்காக கடவுள் படைச்ச பலியாடுறா. உன்னை நான் கொன்னுட்டு அந்த கொலைப்பழிய ஈஸ்வரி மேல போட போறேன். இங்க பாரு, ஒரே கல்லுல டபுள் மாங்கா. எப்படி சம்பத், நீ நினைக்கிறது எதுவும் நடக்க போறதில்லடா. நீ என்னையும் கொல்ல முடியாது, ஈஸ்வரி மேல பழியும் போட முடியாதுடா. புல்லட், ஈஸ்வரி இங்க வந்துகிட்டு இருக்கா. எலிய பார்த்த பூனை அத கடிச்சு திங்கணும்னு ஆசாசியா விரட்டி வரும்ல, அதே மாதிரி ஈஸ்வரி என் ஆள் ஒருத்தனை விரட்டி வந்துகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ இங்க வந்து தானா மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க போறா. அந்த கண்கொள்ளா காட்சிய உன்னாலதான் பார்க்க முடியாது பாவம். ஏன்னா நீதான் அப்ப உயிரோடே இருக்க மாட்டிய. ஈஸ்வரி மாட்டிக்க போறதே உன்னை கொலை பண்ற கொலைகேஸ்னாலதான்டா. சம்பத், உன்னை நான் கொலை பண்ண போறேன்டா. நீ என்ன கொலை பண்ண போறியா? ஐயா, எம்மா, ஐயோ என்ன இந்த ஈஸி இன்னும் காணும். ஐயோ, வீட்டில் இருக்கவங்க நான் வேற பூனைக்குட்டி மாதிரி சுத்துற பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். சே, என்ன இந்த ஈஸி இன்னும் காணுமே. அபிப்பிள்ளைய காலேஜில் விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு போய் பாய் மாமாவை பார்த்துட்டு வர்றதுக்கு இம்பிட்டு நேரமா? ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அம்மா வந்து ஈஸி எங்கடான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ, நான் இப்போ என்ன பண்றது யோசிச்சு மண்டையெல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கேன். ஐயோ, எதுக்கும் போன் பண்ணி பார்ப்போம். எப்பா யாரும் இல்லை. ஐயோ, என்னது இது? போன்ல வேற லைன் போக மாட்டேங்குது.
பாசே 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 பாசே. அடே தீக்குச்சி பயல, இப்ப எதுக்கு பாசே பாசே ஆமா ஏலம் விட்டுக்கிட்டு வர்ற? உங்களை ஏழை விட்டா யார் வாங்க வர போறா? என்னது என்னது? டேய் என்னடா முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாசே, உங்களை அம்மா சீக்கிரம் கூப்பிட்டாங்க. எது அம்மா? அம்மா அம்மாவா கூப்பிட்டாங்க? அம்மா இல்ல பாசே, அம்மா. சரி வாங்க போலாம். என்ன பாசே அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்ற, வராம நின்னுட்டு இருக்கீங்க? ஆமா, அம்மா எதுக்காகடா கூப்பிட்டாங்க? என்ன பாசே உனக்கு எப்பத்துல இந்த கெட்ட பழக்கம் வந்துச்சு? என்னது அம்மா கூப்பிட்டாங்கன்னு நான் வந்து சொன்னா போதும், என்னை இடிச்சு தள்ளிட்டு ஓடி போய் அங்க நிப்ப. இப்ப என்னடானா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? என்ன பாசு நீ ஏன் இப்படிலாம் பண்ற? டேய் என் நிலைமை தெரியாம நீ வேற என்ன பாடாப்படுத்தாதடா. என்ன நிலைமை? பொல்லாத நிலைமை. டேய் அபிப்பிள்ளைய காலேஜ்ல விட்டுட்டு வரேன்னு போன ஈசு இன்னும் வரலடா. அதைத்தான் நான் பாத்துக்கிருக்கேன். ஏன் பாசே அண்ணி அபிய காலேஜ்ல விட்டு வரதானே போயிருக்காங்க, என்னமா அவங்க ஜெயிலுக்கு போன மாதிரி கவலைப்பட்டு இருக்க? ஏன்டா 10 பைசா மூஞ்சி, வாய முதல்ல பிணையில ஊத்தி கல்லுடா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன பாசே. விளையாட்டுக்கு என்ன சொல்லணும்னு உனக்கு தெரியாதாடா? ஈஸ்வரியை இன்னும் காணுமே, அம்மாவை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம நானே முழிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிண்டல் கேக்குதா? கிண்டலு நீங்க வாடா. நான் வர மாட்டேன். வந்துடுறா வந்துடுறா, ஒரு கொட்டோட போயிரு. வந்துடுறா. குச்சி என்னடா நான் உன்னை என்ன பண்ண சொன்ன, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அழக கூப்பிடு பேசணும்னு சொல்லி தானே உன்னை அனுப்புனேன். இங்க வந்து அவங்கிட்ட கதை பேசிட்டு இருக்க. அது வந்துமா. ஏன்டா தீக்குச்சி பயல, அம்மா கூப்பிட்டாங்கன்றத முதல்ல வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு காதர் பாய் கடையில போய் நாட்டுக்கோழி கறிதீங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ அடிச்சேன்னு வைய. அப்படியா சொல்லி கூப்பிட்ட? இல்லம்மா. ஆமாமா. அம்மா வேணும்னா கூட உனக்கும் பார்சல் வாங்கிட்டு வரலான்னு சொன்னாம்மா இவன். என்ன பாசே இப்படி மாட்டி விடுறீங்க? என்ன மாட்டி விடுறீங்க? அவன் அப்பாவி, அவனுக்கு என்ன தெரியும்? அம்மா உன் புள்ள அப்பாவி இல்லம்மா, அடோ பாவி. டேய் என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவனை பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? உன்ன போடா. ஓடுறா, உனக்கு நல்லா வேணும். அவன் கிடக்குற, அவனை விடு. ஆமா ஈஸ்வரி எங்க? அவ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அபிய கொண்டு போய் நான் காலேஜ்ல விடுறேன், நீ எக்ஸாம்க்கு படின்னு மெனக்கட்டு சொன்னேன். ஆனா சொன்ன பேச்ச கேட்கல. எனக்கு ஏதோ ஒரு பதில கொடுத்துட்டு சமாதானப்படுத்திட்டு அவ பாட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப பாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் அவ வீட்டுக்கு திரும்பி வரல. போன் பண்ணாலும் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. என்னடா நடக்குதுங்க? என்னடா திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ஆளே சரியில்லை. ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. ஒழுங்கா உண்மையை சொல்லு, என்ன நடந்துச்சு? இல்லம்மா இல்லம்மா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறமா சொல்லிடுறமா, கோவப்படாதம்மா, நான் சொல்லிடுறேம்மா, இருமா. அது வந்து நம்ம பாய் மாமா இருக்கார்ல. ஆமா, அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒன்னும் ஆகலமா. அவர்தான் புல்லட்டு குமார பத்தி ஏதோ ஈஸ்வரி கிட்ட சொல்லணும்னு நேத்து நம்ம அந்த பிரியாணி பையன் இருக்கான்லம்மா, அவன்கிட்ட சொல்லி விட்டுருக்காரு. அதான் இன்னைக்கு ஈசு அபிய கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு வரும்போது அப்படியே மார்க்கெட்டுக்கு போய் பாய் மாமாவை பார்த்துட்டு வர்றேன்னு. அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு முடிவா இருக்கீங்கல்ல? இல்லம்மா அப்படி இல்லம்மா. இது கொஞ்சம் கூட சரியில்லை. அவகிட்ட நான் படிச்சு சொன்னேன், எக்ஸாம் இருக்கு, ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு, வெளியில எங்கேயும் போகாதன்னு. அதையும் மீறி வெளியில போனா. அங்க போயிட்டு சும்மா இருந்தாளா? பாய் மாமா ஏதோ சொன்னார்னு சொல்லி அவரை அங்க போய் மீட் பண்ணேன்னு சொன்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஈஸ்வரி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா ஈசு மேல எந்த தப்பு இல்ல. என்னடா தப்பு இல்லைங்கிற? என்கிட்ட போகும்போது இதை சொல்லிட்டு போணுமா வேணாமா? அம்மா ஈசு உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போறேன்னு தான் சொன்னா. நான் தான் அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன்